பிரசன்னா, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தொடர்ச்சியா இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுல நேற்றைக்கு தமிழக அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அது எழுத்துப்பூர்வ வாதங்களாகவும் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றும் காலை பிற்பகல் என 2 அமர்வுகளிலும் அந்த வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கேள்விகள் ஆளுநர் தரப்புக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுநர் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய ஒன்று என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஆளுநர் பொறுப்பு தேவையில்லாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அச்சாணி உயிர் மூச்சு கொள்கையான மாநில சுயாட்சி எப்படி அண்ணா எங்களுக்கு கொடுத்து விட்டு போன உயிலை கலைஞர் கட்டி காப்பாற்றினாரோ அந்த வகையில் அவருடைய வழியில் அவர்கள் தலைவர்களின் வழியில் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியாவிற்கே ஸ்டேட் அட்டானமி என்கிற மாநில சுயாட்சிக்கான பாடம் எடுப்பதற்கான வழக்காகத்தான் இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் என்று சொன்னால் ஏதோ வானலாவிய அதிகாரம் படைத்து வானத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கோழியை ஏறி பிடித்து கொம்பு வைத்து வால் வைத்து சுழற்றுகிறவர் ஆளுநர் அல்ல. ஆளுநர் குறித்தான டிராஃப்ட் கமிட்டியினுடைய விவாதங்களுக்கு போகிற போது ஹூ இஸ் கவர்னர், வாட் இஸ் கவர்னர் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸுக்கு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். அந்த விளக்கம் என்பது அவர் சொன்ன வார்த்தைகள் என்பது ஒரு மிகப்பெரிய புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா, கவர்னர் இஸ் நத்திங் பட் அ கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கவர்னர் இஸ் நத்திங் பட் அ கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலராக இருக்க வேண்டியவர், சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டியவர், அந்த சட்டத்தை மீறாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் பார்டனாக கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிற அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு RSS ரவியாக செயல்பட்டு கொண்டு தான் சொல்லுவதுதான் சட்டம், அம்பேத்கர் எழுதியதெல்லாம் சட்டம் அல்ல, தான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று RSS வகைராக்களுக்கு தேவையான சட்டத்தை அவர் ஒரு வகையில் இயற்றி கொண்டிருந்தார் என்றால் சட்டத்தின் பூர்வமாகத்தான் நாங்கள் கேள்விகளை வைக்க முடியும். நாங்க சட்டத்திற்கு புறம்பா அவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 200, 201, 200 சப் கிளாஸ் 2 இந்த 3 தவிர வேற எதுலயும் அவர் செயல்பட முடியாது. மாநிலங்கள் இயற்றுகிற அசிங்கம் இல்ல, ஒரு ஆளுநருக்கு கேவலம் இல்ல. உன்னைய கேட்கிறாங்க, ஆளுநர் இங்க வா, நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட மசோதா எடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல, எங்க சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லுகிறார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் உயர்ந்ததை தவிர ஆளுநர்கள் இல்லை. they are mere a guardian, they can guide, they can advise, but the advice guidance is not a law, it's an opinion. அதத்தான் டிராஃப்ட் கமிட்டியில் அம்பேத்கர் தெளிவா சொல்றார். நீங்க பாதுகாவலர் தானே தவிர நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி அனுப்பினால் அதற்கு நீங்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும். That is a whole representation. ஒரு அரசியல் சாசன பதவியை வகிப்பவர், நீங்க சொல்ற மாதிரி அவர் ஆலோசனைகளை தான் கொடுக்க முடியும், அறிவுரைகளை தான் கொடுக்க முடியும் என்று சொன்னாலும் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கான அந்த பொறுப்பு அல்லது கண்ணியம் அப்படிங்கறதன் அடிப்படையிலும் சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். ஆரோக்கியமாவே உரையாடும். நான் ரொம்ப ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கேன். நீங்க உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி அளவுக்கெல்லாம் நான் பேசல. உச்சநீதிமன்றம் கேக்குது, நீங்க யாரை கூப்பிட்டு விவாதம் நடத்துறீங்க, யாருக்கிட்ட கருத்து கேட்டீங்க, ஏன் இவ்வளவு நாள் பெண்டிங் வச்சிருக்கீங்க, நாங்க 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை பேசுங்கன்னு சொன்னோம். ஏற்கனவே இப்படி ஒரு மனு 48 மணி நேரத்துல முடிவெடுக்கலன்னா நாங்க முடிவெடுப்போம்னு சொன்னோம். நீங்க அதன் மீது நடவடிக்கை எடுத்தீங்க. திரும்ப உங்களை ஒவ்வொரு தடவையும் நாங்க போட்டு நீங்க தார்குச்சி போட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லணுமா? சார், கவர்னருக்கான அந்த பொறுப்பு கடமைகள் என்ன அப்படின்னா, 356 பயன்படுத்துகிற போது மட்டும்தான் தன்னிச்சையாக செய்ய முடியுமே தவிர மற்ற எதையும் அவர் தன்னிச்சையாக செய்ய முடியாது. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கு. 356 எடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பொம்மை கேஸுக்கு பிறகு நாம் அது குறித்து சிந்திப்பதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற அவருடைய சார் நான் என்ன சொல்றாரு, இளம் IAS அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள மாநில அரசு ஒப்புதல் இல்லாம நேரடியா ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு நிறுத்தி வைத்திருந்தாலே நிராகரிக்கப்பட்டதற்கு சமம்னு ஒரு ஆளுநர் சொல்றார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடுமையாக மீறியதா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடுமையாக மீறியது என்றால் புதிய IAS அதிகாரிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது தவிர ஆளுநரோ அல்லது RSS படி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது இல்ல. நிறுத்தி வைக்கப்பட்டாலே அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சட்டம் சொல்லுதா? நாங்க என்ன இந்த சட்டமன்றத்துல மாநில சுயாட்சியினுடைய ஒட்டுமொத்த நாயகராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆளுநருக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும். ஒரு மசோதாவின் மீது நடவடிக்கை எடுப்பதோ அல்லது திருப்பி அனுப்புவதோ அல்லது கருத்து கூறுவதோ ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் வேணும்னு முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றது எங்கள் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்கிற ஒரு தலைசிறந்த தலைமகனின் ஆட்சி. மற்ற மாநிலங்களுக்கு கடிதம் எழுதி இருக்கோம். நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அட்டார்னி ஜெனரல் தரப்பு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இங்க ஆளுநர் ஏதோ ஒரு தேவையில்லாத இடத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை சித்தரிக்கிறார்கள். மறைமுகமாக நீதிமன்றத்தின் மூலமாக தங்களுடைய மசோதாக்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற சில வாதங்களை அவர் முன்வைக்கிறார். பேசுவாரு. Who is Attorney General? The Attorney General is a mere representative of central government. Then central government ஹெச்மேன் தான் ஆளுநர். அவருக்கு தான் அப்படிதான் பேசுவாங்க. நாங்க கேட்கிறது people representation. மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். ஆளுநர் என்கிற போர்வையில் உட்கார்ந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தவில்லை. நாங்க எங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்க சித்தாந்தத்தின்படி முடிவெடுக்கிறோமா, மக்கள் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரும்பான்மையின் அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கிறோம்னா பெரும்பான்மையால் ஏற்பட்ட முடிவுதான் நிற்குமே தவிர சட்டத்தின்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் நிற்காது. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், அட்டார்னி ஜெனரல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க கூடாது. நான் ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி பெற்றிருக்கிற அல்லது தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல் அப்படி சொல்லி இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க கேரளால நம்முடைய விஜயன் அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டார். நீங்க ஆளுநர் கபலீகரம் செய்ய நினைத்தார், சட்டமன்றத்தையே கபலீகரம் செய்ய நினைத்தார். அப்ப அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க, நாங்க ஒரு தீர்மானம் போடுறோம். மேற்கு வங்கத்தில் ஒரு தீர்மானம் போடுறோம். மேற்கு வங்கத்தினுடைய எனக்கு ஒண்ணு சிம்பிள் சார். சரி, ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அடுத்த துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான மார்க்கெட் வேல்யூ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி மேற்கு வங்கத்துல தனிநபர் விமர்சனங்களா இருக்கட்டும், நீங்க அரசியல் ரீதியா தனிநபர் விமர்சனங்களா நீங்க பொதுவெளியில சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் தொடர்ச்சியாக மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை மதிக்காமல், மக்கள் மன்றத்தை மதிக்காமல், மக்கள் பிரதிநிதிகளை மதிக்காமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தலைவனான அந்த முதலமைச்சரை நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லுகிறது அயோக்கியத்தனமா இல்லை? ஒரே ஒரு கேள்விதான். இப்ப சமீபத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடர்பாக சட்டமன்றத்தில் தண்டனைகளை அதிகப்படுத்தி நிறைவேற்றப்படுகிற சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கிறார். தேவையின் அடிப்படையிலோ கால சூழலின் அடிப்படையிலோ அந்த ஒப்புதலை ஆளுநர் தராம இல்ல, ஆளுநர் கொடுத்தாரு இல்ல. இட்ஸ் a camouflage. It's a camouflage. அது ஒரு ஏமாற்று வேலை. நீங்க லாட்டரி தடை சட்டம் நம்ம கொண்டு வந்தோம். நாம கொண்டு வந்ததற்கு பிறகு அவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தினோம். உச்ச நீதிமன்றம் கேட்டது, இதுல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டது. நீங்க சப்ஜெக்ட் வைஸா பார்க்க முடியாது. சட்டம் இயற்றி அனுப்பி இருக்கிறது மாநில சட்டமன்றம். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ஆளுநருடைய டியூட்டி. இட்ஸ் a bound duty. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது மாநில அரசாங்கம், அதுக்கு தான் உங்களுக்கு கார் கொடுக்குது மாநில அரசாங்கம், அதுக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது மாநில அரசாங்கம். ஈவன் நீங்க கொடுக்குற டீ பார்ட்டி கூட நாங்க தான் பில்லு கொடுக்கிறோம். உங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு நாங்க தான் சம்பளம் கொடுக்கிறோம். மத்திய அரசிலிருந்து வரவில்லை, மாநில அரசு தான் உங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி மாநில அரசு கொடுக்கிற சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய சித்தாந்த பிரச்சாரங்க செயல்படுறத ஏத்துக்க முடியாது. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்கு. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுப்பிரமணியன், இங்க நிறைய கேள்விகள் ஆளுநர் தரப்பை நோக்கி நீதிபதிகள் அமர்வு முன் வச்சிருக்கிறாங்க. அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசுக்கும் அல்லது ஆளுநர் தரப்புக்கும் ஆதரவான சில வாதங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறார் பிரசன்னா. ஆனா நீதிமன்றம் இன்னைக்கு நேற்று இன்றைய நடைபெற்ற வாதங்கள்ல மட்டுமல்ல, கடந்த சில நாட்கள்ல நடைபெற்ற விசாரணையின் போதும் நிறைய கேள்விகளை கடுமையாகவே ஆளுநர் தரப்புக்கு முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்விகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது இது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு வழக்குங்க. இப்ப எனக்கு கூட இந்த தீர்ப்பு, இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பா வரணும். தமிழன் பிரசன்னா என்ன சொல்றாங்கன்னா,